அத்தியாயம் 53. ஒவ்வொரு கிராமமாக சூறையாடி கொண்டு நெருப்பு வைத்து கொண்டு ஒரு கல்லும் நிற்க ஓடாது எல்லாவற்றையும் இடித்து தரைமட்டமாக்கி கொண்டு சோழப்படை மதுரையை நோக்கி முன்னேறியது. பாண்டிய மன்னன் அங்கு இல்லை. போர் செய்ய ஆண்கள் இல்லை. மதுரையை தாண்டி சேர தேசத்திற்கு போகும் மலைப்பாதையில் காடுகளில் பாண்டியன் ஒளிந்து கிடக்கின்றான் என்ற தகவல் வர சோழப்படை அங்கு போயிற்று. எங்கு போனாலும் பூமியில் எந்த மூலையில் இருந்தாலும் உன்னை கொல்லாமல் நான் தஞ்சை திரும்ப மாட்டேன் என்ற ஆதித்ய கரிகாலன் மதுரை வாசலில் சபதம் செய்தான். அதன்படியே காடுகளில் வீரபாண்டியனை தேட உத்தரவிட்டான். காடுகளில் உள்ள மிருகங்களால் தாக்கப்பட்டு குற்றுயிரும் குலை உயிருமாயிருந்த வீரபாண்டியனை ஆதித்ய கரிகாலன் வளைத்து பிடித்தான். தூங்கிக் கொண்டிருந்தவனை எழுப்பினான். அவன் நோய்வாய்ப்பட்டிருப்பது தெரிந்தது. ஜுரத்தில் அனாத்துவது புரிந்தது. அங்கேயே சபை கூட்டி விசாரித்தான். நீதான் வீரபாண்டியனா என்று கேட்டதற்கு ஆமாம் என்று ஒப்புக்கொண்டான். சோழ தேசத்து எல்லையில் படைகளை கேவலமான படைகளை அனுப்பி பொதுமக்களை தொந்தரவு செய்தது நீதானா என்று விசாரிக்க, அதுதான் இனி போர் முறை என்று வீரபாண்டியன் சொல்லி சிரித்தான். கையில் இருந்த வாளை உருவி 4 அடி எட்டி வைத்து சிரிக்கின்ற வீரபாண்டியனின் தலையை ஆதித்ய கரிகாலன் வேகமாக வெட்டி வீழ்த்தினான். சபை மிரண்டது. சுதாரித்து கொண்டு ஆதித்ய கரிகாலன் வாழ்க என்று சொன்னது. வீரபாண்டியன் தலை கொண்ட ஆதித்ய கரிகாலன் வாழ்க என்று மீண்டும் கத்தியது. வீரபாண்டியன் தலை தஞ்சாவூர் கோட்டைக்கு வெளியே வெகுநாள் அழுகி கிடந்தது. பிரம்மராயர் இந்த கதைகளை மொத்தமும் சொல்ல, அருள்மொழி இந்த விஷயம் தவறு என்று மெல்ல முணுமுணுத்தான். ஆமாம், தவறுதான். பாண்டிய தேசத்தில் நெஞ்சில் அடித்துக்கொண்டு அழுகிறார்கள். ஒப்பாரி பாட்டாக இதை பாடுகிறார்கள். கைகளை கட்டி போட்டு கழுத்தை வெட்டி போட்டானே ஆதித்ய கரிகாலன் என்று சொல்கிறார்கள். அவர்கள் செய்யும் அநியாயங்களை மறந்துவிட்டு நாம் அநியாயம் செய்பவர்களாக ஜனங்களிடம் கவிதைகள் எழுதி கொடுக்கிறார்கள். காலாகாலத்துக்கு பகையாக இருக்கிறது. எப்பொழுது தீரும் என்று தெரியவில்லை. பிரம்மராயர் கவலைப்பட்டார். மதுரை என்கிற நகரம் தவிர மற்ற எல்லா ஊரும் நாசமாக்கப்பட்டன. எல்லா விளைநிலங்களும் நாசமாக்கப்பட்டன. எல்லா கால்வாய்களும் உடைந்து மண்ணோடு மூடப்பட்டன. கட்டாந்தரையில் ஆறுகள் திருப்பிவிடப்பட்டன. பாண்டிய தேசம் மறுபடியும் பழைய நிலைக்கு வர இன்னும் 10 வருடங்கள் ஆகும். பாண்டிய மக்கள் பல பேர் சேர தேசத்திற்கு ஓடிவிட்டார்கள். பல பேர் ஈழ தேசத்திற்கு போய்விட்டார்கள். இன்னும் பல பேர் காடுகளில் ஒளிந்து வாழ்கின்றார்கள். சோழர்கள் போனதும் மறுபடியும் பாண்டிய தேசம் வரவேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். வருடம் ஒன்றாகியும் வரவில்லை. பாண்டிய தேசம் ஒரு சுடுகாடு போல காட்சியளிக்கிறது. சேரர்களின் கொட்டத்தை அடக்கி பாண்டிய மக்களை சமாதானப்படுத்தி மறுபடியும் ஊருக்கு வரவழைத்தால்தான் நல்லது. இல்லையெனில் இந்த தேசம் பாழ்பட்டு போகும் என்று அரச சபையில் எடுத்து சொன்னார். ஆதித்ய கரிகாலன், சேரர்களையும் பழிவாங்குவேன், முன்குடும்பி சோழியர்களையும் இந்த சபையில் நிறுத்தி பரம்பால் அடிப்பேன் என்று மறுபடியும் சபதம் செய்தான். மதுராந்தகருக்கு அந்த சபையில் எந்த மரியாதையும் இல்லாது போயிற்று. செம்பியன் மாதேவியும் மதுராந்தகரும் கூடி கூடி பேசுவது அரண்மனையில் உள்ள எல்லோருக்கும் தெரிந்தது. சுந்தர சோழரை செம்பியன் மாதேவி சந்தித்து பேசினாள். ஆதித்ய கரிகாலனை அடக்கி வையுங்கள். ஒரு அரச சபையில் எல்லாமும் அவன்தான் தீர்மானம் செய்வதா? நீங்கள் எதுவும் பேச மாட்டீர்களா?
பாண்டியனின் தலையை கொண்டு வந்து விட்டால் சோழ தேசத்தின் அரசனாகி விட்டோம் என்று நினைத்து கொள்வதா? யார் வாரிசுக்கு உண்மையான உரிமை என்பதை அவனுக்கு தெரிவித்து விடுங்கள். திரும்ப திரும்ப இது பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்க மாட்டேன். வேறு விதமாக நடவடிக்கைகள் எடுத்து விடுவேன் என்று எச்சரித்தாள். இதுவும் அரண்மனையில் உள்ள எல்லோருக்கும் இரகசியமாய் தெரிய வந்தது. பழையாறை அரண்மனை கவலையில் மூழ்கியது. யாரும் யாரோடமும் வாய் திறந்து பேச பயந்தார்கள். குந்தவையும் அருள்மொழியும் காவேரிக்கரை ஓரமுள்ள அரண்மனையில் தங்கி மக்களோடு பேசி பழகி இரவு நேரங்களில் என்ன செய்வது என்று தனியே விவாதித்து கொண்டு இருந்தார்கள். ஆதித்ய கரிகாலனுக்கு அமைச்சராகவோ சேனாதிபதியாகவோ என்னால் இருக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. பிரம்மராயர் குந்தவையுடன் வருத்தத்துடன் பேசினார். அவருடைய படபடப்பு நல்லதல்ல. அவருக்கு அது கெடுதலை தரும். அவருக்கு கெடுதல் வந்தால் சோழ தேசத்திற்கு கெடுதல் வந்தது போல. ஆனால் அவரிடம் கூட எப்படியாவது சமாளித்து சேனாதிபதியாக இருந்து விடுவேன். மதுராந்தகரிடம் சேனாதிபதியாக இருப்பது என்பதை நினைக்கவே பயமாக இருக்கிறது. ஏன்? மதுராந்தகர் எதுவும் புரியாத, எது பற்றியும் தெரியாத ஒரு மனிதராக இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் அம்மாவை கேட்க வேண்டும் என்று பதில் சொல்கிறார். அந்த அம்மாவுக்கு எல்லாம் புரிந்தது போல ஒரு நினைப்பு சகலமும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார். நான் என்ன சொல்கின்றேனோ அதற்கு எதிர்ப்பதமாக பேசுகிறார். சிவன் கோயிலுக்கு திருப்பணி செய்ய சிற்பிகள் வந்து பொற்காசுகள் இருந்தால் நல்லது என்கிறார்கள். அவ்வளவு தேவையில்லையே என்று நான் சொன்னதும் சட்டென்று அதெப்படி தேவையில்லை என்று சொல்கிறீர்கள்? 1000 பொற்காசுகள் போராது, நான் 2000 தருகிறேன், நல்ல முறையில் செய்யுங்கள் என்று என் கண்முன்னே என்னை அவமானப்படுத்த 2000 பொற்காசுகளை தூக்கி கொடுக்கிறார்கள். பிறகு தாயும் மகனும் என்னை பார்த்து சிரிக்கிறார்கள். இதனால் எனக்கொன்றும் அவமானமில்லை. சோழ தேசம் இவர்களால் சின்னாபின்னப்பட்டு போகுமென்றுதான் எனக்கு தோன்றுகிறது. மதுராந்தகனுக்கு இளவரசு பட்டம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக செம்பியன் மாதேவி தன்னுடைய அரண்மனையில் சாக்த உபாசகர்களை கொண்டு சக்தி பூஜை செய்கிறார். மிகப்பெரிய காளி பூஜை நடத்துகிறார். எதிரிகளை கொல்வதற்காக எதிரிகளின் பிரதிபிம்பங்களை வைத்து பூஜை செய்கிறார். அதில் ஒரு பிரதிபிம்பம் சுந்தர சோழரைப் போல இருக்கிறதென்று ஒற்றர்கள் சொன்னார்கள். நான் ஆடிப்போய் விட்டேன். ஒரு பிம்பம் ஆதித்ய கரிகாலனைப் போல் இருக்கிறது, இன்னொன்று என்னை போல் இருக்கிறது. இன்னும் ஒரு பிம்பம் சொல்லிவிட்டு அமைதியாக தரையை பார்த்து கொண்டிருந்தார். சொல்லுங்கள் பிரம்மராயரே, இன்னொரு பிம்பம் யாரை போல் இருந்தது? என்னை போலவா? குந்தவை ஆவலுடன் விசாரித்தாள். இல்லை அம்மா, அருள்மொழியைப் போல் இருந்தது என்று சொல்கிறார்கள். கிரீடம் இல்லாமல், தலைப்பாகை இல்லாமல், மேலே துணியை போர்த்தி கொண்டு வருகிற அரச குடும்பத்தினர் இவர் மட்டும்தானே. அப்படியே இவர் போலவே தத்ரூபமாக ஒரு பிம்பம் வைக்கப்பட்டிருக்கிறதாம். அருள்மொழி இதை கேட்டதும் வாய்விட்டு சிரித்தான். குந்தவை முகம் வெளிரானாள். வாள் எடுத்து போரிட முடியாத மதுராந்தகன் இப்படி ஒரு வழிக்கு போகின்றானா? அவன் என்ன செய்வான்? அவன் வளர்ந்த விதம் அப்படி, அவன் தாயாருடைய புத்தி அப்படி. இதற்கெல்லாம் பயந்தால் வாழ்க்கை நடத்த முடியாது, அரசியல் செய்ய முடியாது. மனிதர்கள் நாலா விதமாகத்தான் இருப்பார்கள். வெற்றி பெற 4 விதமாக முயற்சிப்பார்கள். சகலமும் சமாளித்துத்தான் ஆக வேண்டும். நேரே வந்து சண்டை போட்டால் சமாளிப்பாய் அருண்மொழி. ஆனால் இதை எப்படி சமாளிக்க முடியும்? குந்தவை குமரினாள்.
நான் கரூர் தேவரிடம் போய் ஆலோசனை கேட்போம் அக்கா. கரூர் தேவர் என்ன சொல்கின்றாரோ அதுபோல நடந்து கொள்வோம். அவரை மீறி இந்த தேசத்தில் யார் என்ன செய்ய முடியும் என்று அருள்மொழி சொல்ல குந்தவையும் பிரம்மராயரும் உடனே கிளம்பினார்கள். கரூர் தேவர் அவர்களை வரவேற்றார். விஷயம் கேட்டார். கண்களை மூடிக்கொண்டார். அருள்மொழி, கை கால் அலம்பிக்கொள், தர்பை ஆசனத்தில் அமர்ந்து கொள். நான் சொல்கிற மந்திரங்களை திரும்ப சொல். எல்லா வேதனைகளையும் இங்கு வரவழைத்து ஆசனம் கொடு, அர்க்கியம் கொடு. அருண்மொழி அவர் சொன்னது போல் செய்தான். இவர்களுக்கு முன் நீ ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். இவர்களை சாட்சியாக வைத்து நீ ஒரு வாக்குறுதி தர வேண்டும். என்ன என்று அருள்மொழி கேட்டான். மிகப்பெரிய சிவன் கோயில் ஒன்று என்னுடைய ஆட்சி காலத்தில் நான் எழுப்புவேன் என்று சத்தியம் செய்தால்? அருள்மொழி கூர்மையாக அவரை பார்த்து கேட்டான். உனக்கு அருகே எந்த தீய சக்தியும் வராது. எந்த எதிரியும் உன் எதிரே வாள் உருவி நிற்க மாட்டான். உன்னை அழிக்கின்ற அத்தனை முயற்சிகளும் எதிராக மாறும். எந்த ஆயுதமும் உனக்கு முன் பயனற்று போகும். அருள்மொழி அக்காவை பார்த்தான். அக்கா சரி என்று அசைத்தாள். என் வாழ்நாளில் என்னால் முடிந்த அளவு மிக பெரிய கோயில் ஒன்று எம்பெருமான் ஈஸ்வரன் சிவனுக்கு நிச்சயம் கட்டுவேன், இது சத்தியம் என்று ஆவாகனம் செய்து தேவதைகள் முன்பு கை தூக்கி பூமியில் வைத்து சத்தியம் செய்தான். சடச்சடவென்று அந்த வெயில் தேசத்தில் ஒரு மழை பெய்து ஓய்ந்தது. கரூர் தேவர் சந்தோஷமானார். குந்தவைக்கு நன்றி சொன்னார். நீ இவனை இங்கு அழைத்து வந்தது அரசியலில் மிகப்பெரிய திருப்பம். சோழ சரித்திரம் மறுபடியும் நேர் செய்யப்பட்டு விட்டது. இதை நான் நன்கு உணர்கின்றேன். இன்னும் சிறிது காலத்திற்கு நீயும் அருள்மொழியும் அமைதியாக இருங்கள். இன்னும் சிறிது காலம் என்றால் 16 வருடங்கள். சனி தசை முடியும் வரை மக்களோடு மக்களாக கலந்திருக்கட்டும். மக்களுக்கு நடுவே படுத்துறங்கட்டும். அந்தணர்களோடு அன்பொழுக பேசட்டும். வேளாளர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து தரட்டும். தான் என்கிற அலட்டல் சிறிதுமின்றி மக்களோடு மக்களாக அருள்மொழி கலந்து கொள்ளட்டும். இது அருள்மொழியை பலப்படுத்தும். அருள்மொழியை பலப்படுத்தினால் சோழ தேசத்தை பலப்படுத்துவது போல் ஆகும். மதுராந்தகன் தான் உண்மையில் ஆட்சி செய்ய வேண்டும். ஆட்சிக்கு வாரிசு அவன்தான். அந்த விஷயத்தையும் விட்டு கொடுத்து விடுவோம். மதுராந்தகனை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்தினால் செம்பியன் மாதேவியின் வயிற்றெரிச்சல், மதுராந்தகனின் வயிற்றெரிச்சல் நம்மை தொந்தரவு செய்யும். அவர்கள் ஆட்சி பீடம் ஏறி அந்த அவஸ்தையை தாங்காது இது வேண்டாம் என்று உதறிவிடட்டும். பிறகு அருள்மொழியே உள்ளே வரட்டும். இந்த வகையான மாற்றம்தான் சேரர்களை, பாண்டியர்களை, ஈழ தேசத்தவர்களை மண்டி போட வைக்கும். அருள்மொழி, உன்னுடைய அடுத்த படையெடுப்பு ஈழ தேசத்தை நோக்கி இருக்க வேண்டுமே தவிர பாண்டிய தேசத்தை நோக்கி போகாதே. ஆதித்ய கரிகாலன் அங்கு செய்கின்ற கலவரங்களால் அந்த மக்கள் வெறுத்து போயிருக்கிறார்கள். இன்னும் 10-12 வருடங்களுக்கு பிறகு அவர்களுடைய மனம் சமாதானம் ஆகும். அடுத்த தலைமுறை வருகிற போதுதான் இந்த வேகம் சற்று மட்டுப்படும். இப்பொழுது அவர்களுக்கு வேண்டியன கொடுத்து நமது சகோதரர் ஆக்கிக் கொள்ளலாம். அவர்கள் செய்தார்கள் என்பதற்காக நாமும் அவர்களை பதிலுக்கு தண்டித்து கெட்ட பெயர் வாங்கி கொடுத்து விட்டோம். நீ அங்கு போகாமல் இருப்பதே நல்லது. சேரர்களை இப்பொழுது தாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சேர மன்னன் அந்தணர்களிடம் சிக்கிக்கொண்டு அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறான். சேர தேசத்தில் கசப்பு மண்டி கிடக்கிறது. இப்போது நாம் போய் அங்கு படையெடுப்பு நடத்தினால்
அவர்கள் தங்களுடைய கசப்புகளை மறந்து ஒன்றாவார்கள். அப்படி ஒன்றாவதில் அவர்களை பலப்படுத்துவது போலாகும். இன்னும் 10 வருடம் இன்னொரு 10 வருடம் சேர தேசத்து பக்கம் போகாமல் இருந்தால் அங்கு வெகு நிச்சயமாக உள்நாட்டு கலகம் ஏற்படும். தாழ்த்தப்பட்ட 4வது வர்ணத்தினர் கிளர்ச்சி செய்து அந்தணர்களை பழிவாங்க எழுந்திருப்பார்கள். அது சேர தேசத்தின் அடிப்படை விஷயத்தையே மாற்றிவிடும். அப்போது படையெடுப்பை மேற்கொள்வது நல்லது. இதற்கு கிட்டத்தட்ட 16 வருடங்கள் ஆகும். 16 வருடங்களுக்கு பிறகு நீ அரியணையில் ஏறி அமர்ந்ததும் முதல் வேளையாக காந்தலூர் சாலையை நோக்கி உன்னுடைய படையை நடத்தி அங்கிருக்கின்ற கடிகைகளை அடித்து துவைத்து அந்த சேர தேசத்து அந்தணர்களை கடுமையாக தண்டித்துவிடு. அதுவரை அவர்களுக்கு நல்ல காலம், வாழ்ந்துட்டு போகட்டும். நானா அரியணையில்? ஐயோ, என் தமையனார் ஆதித்ய கரிகாலர். அருள்மொழி நெற்றியே சுருக்கினார். அதற்கு முன்னால் ஈழத்தின் மீது ஒரு படையெடுப்பு நடத்தி அந்த மன்னர்களுக்கு ஒரு பயமுறுத்தலை ஏற்படுத்து. பிரம்மராயரே, உங்களுக்கும் கூட இது மிகவும் பொருந்தும். அருள்மொழி வெற்றி பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அந்தணராகிய நீங்கள் சேனாதிபதி பதவியை துறந்துவிட்டு அல்லது வெறுமே ஒப்புக்கு சேனாதிபதியாக இருந்து உங்கள் ஊருக்கு போய் காளி உபாசனை செய்து கொண்டிருக்கலாம். அங்கே செம்பியன் மாதேவி செய்யும் காளி உபாசனைக்கு எதிராக ஒரு காளி உபாசனை இங்கே உங்களுடைய ஊரில் நடத்தலாம். 8 கரங்கள் கொண்ட அழகிய காளி பொம்மையை உங்கள் ஊரிலேயே குளக்கரைக்கு அருகே நிர்மாணம் செய்து இடையறாது காலையும் மாலையும் பூஜை செய்து சாத்வீகமாக நெய்வேத்தியங்கள் செய்து அவளுக்கு உண்டான பீஜாட்சர மந்திரங்களை அந்தணர்களை விட்டும் பெண்களை விட்டும் செய்ய சொல்லுங்கள். சோழ தேசத்திற்காக அந்த மந்திர ஜபத்தை தத்தம் செய்து கொள்ளுங்கள். அது நல்ல பலனை கொடுக்கும். குந்தவை, நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது. உன்னை தேடி உன் புருஷன் வந்து கொண்டிருக்கிறான். உன்னை பற்றி கேள்விப்பட்டு தனக்கு அப்படிப்பட்ட ஒரு மனைவி வேண்டும் என்று ஆசைப்பட்டு தஞ்சையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். அழகன், அறிவுள்ளவன், அமைதியானவன். அவனால் உன் தம்பிக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படப் போகின்றன. விவகாரங்களில் மனம் விட்டு பேச அருள்மொழிக்கு ஆள் இல்லை. அவன் உன்னோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறான். இது போதாது. நாளாக நாளாக அனுபவம் வாய்ந்த போர்த்திறம் கொண்ட ஒரு நபரோடு இது பற்றி பேசுவது அருள்மொழிக்கு நல்லது. அப்படிப்பட்ட நபராக உன் புருஷன் விளங்குவான். நீ சந்திக்க நேரும்போது அவனுக்கு வயிறார உணவு கொடுத்து தூங்குவதற்கு இருப்பிடமும் ஏற்பாடு செய். உன்னுடைய கனவில் அவனுடைய காரியங்கள் அவனுக்கு தெளிவாக்கப்படும். அவன் சோழர்களை பற்றிய தன்னுடைய எதிர் கொள்கைகளை விட்டுவிட்டு முற்றிலும் உங்களுக்கு ஆதரவாக திரும்புவான். எதற்கும் எவரும் பயப்பட வேண்டாத இது சோதனை காலம். வண்ணத்து பூச்சிகள் கூடுகட்டி உறங்குவதில்லையா? அதுபோல அமைதியாய் உங்கள் மனம் உறங்க வேண்டிய காலம். எது நடந்தாலும் பதட்டப்படாமல் இறைவன் வகுத்த வழி என்று நீங்கள் நினைக்க வேண்டிய காலம். ஆதித்ய கரிகாலனைப் போல் படபடப்பு அடையாமல் 10 விதமான கட்டளைகள் ஒரே நேரத்தில் பிறப்பிக்காமல் தெளிவாக சிந்திக்க வேண்டிய காலம். அருள்மொழி, கோயில் கட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு தினந்தோறும் நீ நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக 3 காரியங்கள் செய்ய வேண்டும். தினமும் திருநீறு பூச வேண்டும். தினமும் ஏதாவது ஒரு சிவனடியாருக்கு உணவு கொடுக்க வேண்டும். மண்ணிலோ கல்லிலோ சிவலிங்கம் பார்த்தால் கண்மூடி நின்று ஒரு முறையேனும் நீ நெடுஞ்சான் கிடையாக விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும். இந்த 3 விஷயங்களை செய்கிற போதெல்லாம் ஐயனே, உனக்காக மிகப்பெரிய கோயில் ஒன்று கட்டுவேன் என்ற சங்கல்பத்தை நீ சொல்லிக்கொள்ள வேண்டும்.
அருள்மொழி சரி என்று உறுதி கொடுத்தான். தன்னுடைய சங்கல்பம் நிறைவேற ஆசீர்வதிக்குமாறு கரூர தேவர் காலில் விழுந்து நமஸ்கரித்தான். பிரம்மராயரின் காலில் விழுந்தும் வணங்கினான். பிரம்மராயர் எழுந்து அருள்மொழியை தழுவிக்கொண்டார். 53வது அத்தியாயம் முடிவுற்றது.